அப்படின்னு சொன்னதுக்கு வாட்டர் பாட்டில தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட்டு போனாரு அமெரிக்க பாக்ஸரான அந்தோனி டெய்லர். கடந்த 20ஆம் தேதி துபாயில நடந்த குத்துச்சண்டை போட்டியில மேட்சுக்கு முன்னாடி அமெரிக்க பாக்ஸரான அந்தோனி டெய்லர் இந்தியாவை பத்தியும் இந்தியர்களை பத்தியும் இந்திய பாக்ஸர்களை பத்தியும் ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருந்தாரு. இந்தியாவுல உண்மையான பாக்ஸரே கிடையாது, அப்புறம் உண்மையான பாக்ஸரை இந்தியாவால உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம இந்திய பாக்ஸரான நீரஜ் கோயல் மேட்ச் ஆரம்பிச்ச உடனே அமெரிக்க பாக்ஸர் அந்தோனி டெய்லருக்கு விழுந்த ஒவ்வொரு அடியும் 145 கோடி இந்தியர்களின் மானத்தை காப்பாத்திருக்கு. மேலும் நீரஜ் கோயல் அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு சொன்ன ஒரு விஷயம், இந்தியர்களை பார்த்து குறைச்சு மதிப்பிடாதீங்க, இந்தியர்கள் தாண்டா உங்களுக்கு அப்பா அப்படின்னு சொன்னாரு. Don't underestimate Indians. मैंने बोला था इंडिया थारा बाप है. இந்தியர்களை பத்தி ஒரு இந்தியன் ஒரு குத்துச்சண்டை வீரர் அந்த வீரர்களை அசிங்கமாக பேசின உடனே அவர் கோவப்படுறாரு. கோவப்பட்டு வெற்றி பெற்று பேசுகிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிக்கார பொண்டு வைப்பாளுங்களா? உங்களுக்கு எவனாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவன் ஏடா இந்தியா பிரதமரை வந்து 100 ஓட்டு போட சொல்கிற, எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் பயன்படுத்துவோம்னு சொல்கிற அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிக்கார பொண்டு வைப்பாளுங்களா? எவனாலும் ஒரு அரசியல் கட்சிக்காரன் ஜெயபாண்டிக்கு ஃபோன் பண்ணி அது எப்படி இந்த மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும் நிரூபித்து காமிடாண்டு நான் தமிழர் கட்சி பொண்டு வைப்பாளர்களோ அல்லது விஜயகாந்த் கட்சி பொண்டு வைப்பாளர்களோ சொல்ல கிடையாது. அப்போ ஒரு குத்துச்சண்டை வீரருக்கு மானம் மரியாதை எல்லாமே இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல்வாதி பொண்டு வைப்பாளர்களுக்கு மானமும் இல்லை, ஒரு ஈனமும் இல்லை. அப்போ நீங்களாம் எதுக்குடா தேர்தல் நிற்கணும்? தேவடியாளுக்கு பிறந்த பயிலுலாம். ஒரு குத்துச்சண்டை வீரர் ஒரு இந்தியாவை பற்றி தவறான முறையில் பேசினோடனே தன்னுடைய திறமையை காமிக்கிறான். அப்போ அவரை பாருங்கள், அவரை பார்த்து இதில் 2026 தேர்தலில் நிற்கக்கூடிய தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய அரசியல்வாதிகள் எவனாலும் ஆம்பளையாக இருந்தால் இந்த குத்துச்சண்டை வீரர் மாதிரி இந்த இந்திய பிரதமர் 100 ஓட்டு போடணும், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் எப்படி வெற்றி பெறான்னு பார்க்கணும் என்று குரல் எழுப்புங்கடா தேவடியாளுக்கு பிறந்த பயில்களா. இன்னொரு தடவை பார்த்துட்டு அப்புறம் பேசுவோம். அமெரிக்க பாக்ஸரான அந்தோனி டெய்லர் கடந்த 20ஆம் தேதி துபாயில நடந்த குத்துச்சண்டை போட்டியில மேட்சுக்கு முன்னாடி அமெரிக்க பாக்ஸரான அந்தோனி டெய்லர் இந்தியாவை பத்தியும் இந்தியர்களை பத்தியும் இந்திய பாக்ஸர்களை பத்தியும் ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருந்தாரு. இந்தியாவுல உண்மையான பாக்ஸரே கிடையாது, அப்புறம் உண்மையான பாக்ஸரை இந்தியாவால உருவாக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம இந்திய பாக்ஸரான நீரஜ் கோயல் மேட்ச் ஆரம்பிச்ச உடனே அமெரிக்க பாக்ஸர் அந்தோனி டெய்லருக்கு விழுந்த ஒவ்வொரு அடியும் 145 கோடி இந்தியர்களின் மானத்தை காப்பாத்திருக்கு. மேலும் நீரஜ் கோயல் அந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு சொன்ன ஒரு விஷயம், இந்தியர்களை பார்த்து குறைச்சு மதிப்பிடாதீங்க, இந்தியர்கள் தாண்டா உங்களுக்கு அப்பா அப்படின்னு சொன்னாரு. Don't underestimate Indians. मैंने बोला था इंडिया था. பார்த்துட்டோம். அதாவது தமிழ்நாட்டில் எவனாலும் ஒரு அரசியல்வாதி ஆம்பளையாக இருந்தால் குரல் கொடு. ஒரு குத்துச்சண்டை வீரர் எப்படி குரல் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அது மாதிரி நான் வந்து என்ன சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற நீதிபதி பொண்டு வைப்பாளோ அல்லது தேர்தல் அதிகாரிகளோ அல்லது அரசு ஊழியர்களோ எவனாக இருந்தாலும் அரசியல்வாதியில் முதல் கொண்டு நான் சொல்லக்கூடியது, இந்தியாவில் எவனுக்குமே ஓட்டு உரிமை இல்லை. அதை நிரூபிப்பதற்கு தான் இந்தியா பிரதமரவே இந்த மிஷினில் 100 ஓட்டு போடட்டும், அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்துட்டு அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்யும்போது, ஏயா மோடி எத்தனை ஓட்டு போட்ட? 100 ஓட்டு போட்டேன். எந்த சின்னத்துக்கு போட்ட மோடி? நான் பிஜேபிக்கு போட்டேன்னு சொல்லுவார். அப்போ ஜெயபாண்டி 70 ஓட்டில் எப்படி வெற்றி பெற்றான்? நீ ஒரு ஆள் தானே இந்த மிஷினை யூஸ் பண்ணுற. மோடின்றவன் தான் இந்த நேரடி ஒளிபரப்பில் கண்ட்ரோல் பட்டனை அவனே ஆன் செய்கிறான், அவனே இந்த ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்கிறான். இதில் 100 ஓட்டு போட்டதில் ஜெயபாண்டி வந்து ஓட்டே போடலையே, எப்படி ஜெயபாண்டி வெற்றி பெற்றாரு? அப்போ இந்தியாவில் எவனுக்குமே ஓட்டு உரிமை இல்லைன்றது உண்மையாகுதுல்ல. அப்படி உண்மையாக ஆகும்போது இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களை பூரா பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைப்பதற்கும் கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்துவதற்கும் இந்த நிகழ்ச்சி அமையும். இதை குறித்து 6/1/2026 அன்று ஜெயம் நீதிமன்றம் வாய்தாவில் இந்த இந்திய பிரதமருக்கு தகவல் கொடுங்க, 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது
அதற்கு முன்கூட்டியாக இந்தியா பிரதமர் அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே ஓட்டு போடுற சுவிட்சை ஆன் செய்து 100 ஓட்டு போடட்டும், நேரடி ஒளிபரப்பில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அதற்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும். எவனுக்குமே ஓட்டு உரிமை இல்லாத போது ஆவணங்களை கேட்பது தப்பு. அப்போ இந்தியாவில் எவனுக்குமே ஓட்டு உரிமை இல்லாமல் இந்த இவிஎம் மிஷினை வச்சு இவ்வளோ காலமும் தேர்தல் நடத்துனது தேச விரோத குற்றம். ஆகையால் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுவதற்கு இந்த நிகழ்ச்சி வழிவகுக்கும். கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்துவதற்கு இந்த நிகழ்ச்சி வழிவகுக்கும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். அப்போ ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி நான் இவ்வளவு செய்யும்போது ஒரு நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் இந்த மாதிரி இவிஎம் மிஷினில் போலியாக வெற்றி பெற்று மக்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்காமலே வெற்றி பெற்று ஆளக்கூடியவன் முதலமைச்சராக பிரதமராக இருக்க முடியாது. அதற்காக தமிழ்நாட்டில் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தால் எவனாலும் ஒரு அரசியல் கட்சி தலைவன் இந்தியா பிரதமர் இந்த மிஷினு கண்ட்ரோல் பட்டனை நீயே ஆன் செய், நீயே ஓட்டு போடுற மிஷினை சுவிட்சமாக ஆன் செய், 100 ஓட்டு போடு, ஜெயபாண்டி சொல்கிறது உண்மையா இல்லை மக்களால் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்தோமா என்று தெரிய வேண்டும் என்று ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவனாக இருந்தால் ஜெயபாண்டிக்கு குரல் எழுப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. ஒரு சாதாரண ஒரு குத்துச்சண்டை வீரர் இந்தியாவை பற்றி பேசின உடனே குத்துச்சண்டை வீரர்களை பற்றி பேசின உடனே அதில் வெற்றி பெற்று பேசினாங்க. அது மாதிரி எவனாலும் ஒரு அரசியல்வாதி பொண்டிய பயல்கள் ஆம்பளையா இருந்தால் ஜெயபாண்டிக்கு ஆதரவு தெரிவி. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.